ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு இந்த பதிவிட போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததுக்கு பிறகு நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேட்கக்கூடிய வார்த்தையை, சார் சில சேனல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா போடக்கூடிய பதிவு வந்து பாத்தீங்கன்னாக்கா, சனிப்பெயர்ச்சி காலத்துல உங்களோட ஜனன கால ஜாதகத்துல மீன ராசி, அதாவது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆயிருக்காரு. ஜனனகால ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா மீன ராசியில் சந்திரன் இருக்காரு, அவர் மீது சனி பகவான் போகும்போது ஜென்மச்சனி சொல்றாங்க. வேற கிரகங்கள் உங்களோட ஜாதகத்துல, பிறப்பு கால ஜாதகத்துல வேற எந்த மாதிரி கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி கிரகங்கள் மீது சனி பகவான் பயணிக்கும் போது அது மாறுபட்ட பலன் தரும். அது எந்த விதமான பலன் தரும்ங்கிறத பத்தி சொல்றாங்களே. இப்ப இது மாதிரி அந்த மாதிரி கிரகத்தின் மீது போகும்போது சனி பகவான் போகும்போது மட்டும்தான் அந்த பலனா? இப்ப ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் லக்னம் அப்படின்றதும் அதே போல ஜனனகால ஜாதகத்துல இருக்குதுல்ல. இப்ப ஜனனகால ஜாதகத்துக்கு லக்னப்படி பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் எந்த பாவகத்துக்கு வராரு, அவரு அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் என்ன பாவகத்துக்கு, லக்னத்துக்கு எந்த பாவகத்துல வராரு, எந்த மாதிரி பலன் தருவாரு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. அது மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட பலன் எதுவும் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க கேட்டிருக்காங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஜென்மச்சனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிருக்கக்கூடிய மீனராசி ஜாதகதாரருக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுங்கிறது உறுதி. ஆனா ஜென்மச்சனி நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த மாதிரி பலன் தரும்னு சொன்ன சில பேர் பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ஜனனகால ஜாதகத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வரக்கூடியதுக்கு என்ன மாதிரி பலன் தரும்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகத்தாருக்கு அது சார்ந்த ஒரு கருத்துக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்ல, அதனால நிறைய பேர் வந்து குழப்ப முடியாது. நிறைய ஜாதகம் ஆய்வு பண்ணப்போ பாத்தீங்கன்னாக்கா ஜென்மச்சனியும் ஏழரைச்சனியும் அஷ்டமச்சனியும் இல்லாத ஜாதகதாரர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் காலத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள், சனி பகவான் தசாபுத்தி நடக்கும்போது மாறுபட்ட பலன் கொடுத்து அவங்க மிகுந்த இன்னலாகி வந்தவங்க இருக்காங்க. இந்த 30 நாள்லயே சனி பயிற்சியாகி 30 நாள்லயே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கும் சனி பகவான் பயிற்சியான காலங்கள்ல மாறுபட்ட பலன் தராரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நான் இந்த பதிவுல சனி பகவான் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு ராசி மீன ராசியாக இருக்கட்டுங்க. லக்னம் மீன லக்னமா, மேச லக்னமா, ரிஷப லக்னமா, மிதுன லக்னமா, கடக லக்னமா, சிம்ம லக்னமா, கன்னி லக்னமா, துலாம் லக்னமா, விருச்சிகமா, தனுசா, மகரம், கும்பம், இதுல எந்த லக்னத்துல பிறந்து அந்த சனி பகவான் எந்த மாதிரி அவங்களோட இதுக்கு அமர்ந்திருக்காருன்றதை பார்த்து ஒரு சில பலன் மட்டும் சொல்றேன். ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து மாறும்.